அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே, ஆன்மீக அன்பர்களே, கடந்த 3 மாதங்களாக இந்த சேனலில் பதிவு போட முடியல. ரொம்ப வருத்தத்துக்குள்ளானது. நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். அதனால் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோ பதிவாக தான் என்னால் செய்ய முடியும். பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வீடியோ பதிவு போட முடியல. கொஞ்சம் ஆன்மீக அன்பர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள், இந்த சேனல் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களால் தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளுதவியை இந்த லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இந்த மார்கழி மாதம் தனுசு மாதம்னு சொல்லக்கூடியது. இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், மார்கழி மாதம்னா தனுர்மாச பூஜை. மார்கழி மாதம்னா அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் பிஃபோர் 7 o'clock, அதாவது முன்கூட்டியே 7 மணிக்கு முன்பாக கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதோ, ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ, கோவிலை வழிபாடுகள் செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது. இந்த மார்கழி மாதம் போய் வழிபாடு பண்ணுறதுனால, கோவிலுக்கு போகிறதுனால இந்த வருஷம் பூரா அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி இந்த மாதம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் அதுக்கு வட்டி எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த புண்ணியமாகப்பட்டது, கடவுளுடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு மாதம் மாதம் வரும். அதாவது உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதும், உங்களுக்கு வந்த துன்பங்களையும் வருகின்ற துன்பங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் இருக்குது. இந்த மாதம் நான் சொன்னேன் தனுசு லக்கணம்னு சொன்னேன். இந்த தனுசு லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குருவனுடைய ராசி தனுசு ராசி, அதனுடைய லக்கணம், லக்னாதிபதி குரு. அவருக்கு 7ஆம் இடம் மிதன ராசி, மிதன லக்கணம். அதற்கு அதிபதி புதன். அடுத்தது 4, 7, 10 அப்படிங்கிறது ஒரு உயர்வான கேந்திர ஸ்தானம்னு சொல்கிறது. அதனால் தனுசுக்கு 4 மீனம், அதுவும் குரு. தனுசுக்கு 7 மிதுனம், அது புதன். தனுசுக்கு 10 கன்னி, அதுவும் புதன். இதெல்லாம் உபய ராசிகள். அதனால் உபய மாதம், உபய ராசி, காலச்சக்கர மேஷ ராசியிலேருந்து கணக்கு பண்ணினா இது 9வது இடம், 9வது ராசி, 9வது லக்னம். அதனால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு போகிறது சிறப்புன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம். அடுத்த இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் விசேஷமாக வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வைகுண்ட ஏகாதசி. பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வரக்கூடிய நாள். ஆருத்ரா தரிசனம், நடராஜர் அபிஷேகம் வெள்ளை அம்பலத்திலே, சிதம்பரத்திலே மிகவும் பெரிய விசேஷமாக இருக்கும். அடுத்தது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள். ஆஞ்சநேயர் ஜெயந்தி, ஆஞ்சநேயர் பிறந்த நாள். அதோட பெரிய சிறப்பாக இந்த மாதத்தில் 2 சனிக்கிழமையும்
சனி பிரதோஷம் வருது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு அந்தந்த நாட்களில் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸாக போட்டு ஏற்கனவே அது நோட் பண்ணிட்டு அதில் நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது. அனைவரும் இதை கடைபிடித்து ஆண்டவனுடைய பேரருளும் புண்ணியமும் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாம் வல்ல அந்த பரமாத்மாவை வேண்டுகிறேன். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களே, மேஷ லக்னக்காரர்களே, இந்த மாதம் மார்கழி மாதம் உங்களுக்கு கிரக நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. இந்த கிரக பலனை, இந்த சாதகமாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலனை கண்டிப்பாக நல்ல முறையிலேயே நீங்கள் அனுபவிக்கலாம். இதில் வயது வாரியாக சொல்வதற்காக ஒன்றும் இல்லை, பொதுவான பலனாக தான் சொல்கிறோம். இந்த பொதுவான பலன் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், அவரை வச்சு தான் மெயின் பலனே இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதியிலே இருக்காரு. அந்த அளவுக்கு பெருசாக அவர் ஒன்றும் உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்க போகிறதில்ல, அதிகமான செலவையும் வைக்க போகிறதில்ல. செவ்வாய் வக்கரகதியில் 4ஆம் இடத்துல இருந்து நீச்சமாக இருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக, பேச்சுவார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நடவடிக்கையில் சாதாரணமாக ஒரு நடவடிக்கையாக இருக்கணும். எதிலையும் ஆழ்ந்த உன்னிப்பாக கவனித்து ஆழ்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துடணும். சும்மா மேம்போக்காக மேலோட்டமாக அன்றாட வேலைகள் என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. 9ஆம் இடத்துல சூரியன் பலமாக இருக்குது. ஏன்னா தன்னுடைய இடத்துக்கு 5ஆம் இடமாகவும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகவும் வருது. அப்போ அது லட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருந்து உங்களுக்கு அரசாங்கத்து மூலமாக கிடைக்கக்கூடிய சில அனுசரணைகள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள், இடமாறுதல், உத்தியோக உயர்வு, ரொம்ப நாளாக வராத பண விஷயங்களில் கொஞ்சம் கைக்கு வர்றது, நிதி நிலைமை சீராக இருக்கிறது, நிதி பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறது. 8லேயும் 9லேயும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய அறிவை பயன்படுத்தக்கூடிய நேரமாக உங்களுக்கு கொடுக்குறார். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அதிகமாக நீங்கள் ஆன்மீகத்தையும் கொஞ்சம் அதில் வச்சுக்கணும். கோவிலுக்கு போகிறது, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு க்ஷேத்திராடம் போகிறது, பல கோவில்களுக்கு கடவுள் தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் வைக்கிறது அந்த புதனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். அவர் உங்களுக்கு பல வரங்களை கொடுப்பார். அடுத்து 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையுமாக சுக்கிரன் இந்த மாதத்தில் பிரயாணம். அதாவது இந்த மாதம் ஆங்கில புத்தாண்டு வருது, 1ஆம் தேதி 1/1/2025. இந்த 1/1/2025 அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் ஆங்கில புத்தாண்டு உள்ளடக்கினது. இந்த 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் மகரத்திலையும், அதுக்கு மேலே ஜனவரி 1ஆம் தேதிக்கு மேலே கும்பத்திலையுமாக பிரயாணம் பண்ணுறது. 2ஆம் இடத்து அதிபதி ரொம்ப ரொம்ப விசேஷத்தை கொடுக்கக்கூடியவர். அதே அதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது 10-11 இருக்கிறதுனால உங்களை சுற்றி எப்போவுமே பெண்கள், பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நட்பும் பெண்கள், அவர்களால் வரக்கூடிய காரியங்கள், கிடைக்கக்கூடிய அனுசரணை, அனுகூலம், லாபம் எல்லாமே இந்த விஷயத்தில் ரொம்ப நேர்த்தியாக
நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை அந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் உங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுப்பார். காரியங்கள் தங்குதடை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சுக்கிரன் உதவி பண்ணுறார். அதாவது 8க்கு அதிபதி தான் 4ல் இருக்கார். உங்கள் ராசி அதிபதி 8க்கு அதிபதி 4ல் இருக்கார். 8ஆம் இடத்துபதி 4ல் இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டத்தை கொஞ்சம் கொடுத்தாலும் எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறையா நடக்கும். அது நல்லதாகவே இருக்கும். கோபப்படக்கூடாது, காரியத்தை பதறக்கூடாது, சிதறக்கூடாது. உதாரணமாக என்ன சொல்லலாம், ஒரு பொருளை உங்ககிட்ட பாக்கெட்டில் வைக்கக்கூடிய ஒரு செல்ஃபோனிங்க பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு பேசிகிட்டு இருக்கிற இடத்துல பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போய்ட்றீங்க மறந்து. திரும்ப பார்த்தா அந்த இடத்துலையே இருக்கணும் இல்லையா? இருக்குமா? ஒரு பொருள் அது செல்ஃபோன்னே வச்சுங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு போன இடத்துல அதை பார்த்துட்டு ஐயோ நான் ஃபோனை எங்கேயோ விட்டுட்டு வந்தோமே அப்படின்னு பதறி போய் திரும்ப வந்தீங்கன்னா உங்களுடைய இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். யார் கண்ணுக்கும் படாமல் நீங்கள் போகும்போது உங்கள் கண்ணுக்கே படும். இது கண்டிப்பாக கடந்த மாதத்திலேருந்து வரக்கூடிய மாதங்கள் வரைக்கும் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தொடர்ந்திருக்கும். அதனால் நீங்கள் பதறாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா பதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அதே போல் இது சரராசி. சரராசினாவே எதையும் வேக வேகமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது, வேக வேகமாக செய்கிறது, பின்விளைகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது, அதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் பக்காவாக வேலை செய்யும். வரக்கூடிய இன்னும் 2 மாதத்தில் சனி பயிற்சி வரப்போகுது. இந்த சனி இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ நஷ்டங்கள் வந்தாலும் தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படக்கூடிய அந்த பொருளோ சில விஷயங்களோ உங்களுக்கு அந்த நேரத்தில் அது கிடைச்சிருக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு இப்போது இன்னும் இந்த 2 மாதத்துக்குள்ளே எவ்வளோ சிக்கனமாக இருக்கீங்களோ அது பின்னாடி அது உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட வரும். இந்த ராகு 12ல் இருக்கிற ராகு அடுத்த ராகு பயிற்சி ஆனோன்னையும் 11க்கு வருது. இந்த சனி விட்டுட்டு இடத்த மாறி வரக்கூடிய இடத்துல இந்த ராகு இடம்பெயர்ந்து போகும்போது சனி செஞ்ச வேலையை அடுத்த ராகு உங்களுக்கு செய்யும். கணவன் மனைவி உறவு நல்ல நிலைமையில் இருக்குது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் அப்பப்போ வர்றது கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. ஆனால் உங்களை பிரிப்பதற்கு யாரும் குறுக்க வர முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது அகர்த்து வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்து கோர்ட்டில் கேஸெல்லாம் இருந்ததுன்னா அது எப்படியாவது ஒரு மியூச்சுவலாக வெளி விஷயத்தில் சமரசம் பண்ணி சேர்ந்துக்கிறது நல்லது. வீடு மனை நிலம் ஒரு சில பேர்கள் வாங்குவதற்கு இது உகந்த நேரம். அது உங்களுடைய ராசி இதாக இருந்தால், லக்னம் வேறையாக இருந்து செவ்வாய் பலமாக இருந்தால் இந்த மாதத்திலேயே உங்களுக்கு வீடெல்லாம் வாங்கிறதுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு மார்கழி மாதம் வீடு மனை நிலம் ரிஜிஸ்டர் பண்ணுறதோ இல்லை அக்ரிமெண்ட் போடுறதோ இல்லை டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறதோ உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க உடல் ரீதியாக பிரச்சனை, ஜென்ம குருவில் ஆரம்பித்து 2வது குரு 3வது குரு வரைக்குமே அது இருக்கும். நீங்கள் 12 வருஷம் அதுக்கு முன்னாடி 24 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு பாருங்கள். நான் சொல்கிறது இந்த 62 வயதிலிருந்து 74 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு பழச நினச்சி பாருங்கள். அப்போ என்னென்னலாம் நடந்ததுன்னு. உடல் ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இதாக இருந்ததுன்னா அது திரும்ப இந்த நேரம் இந்த எபிசோடு நடக்கும்னு அர்த்தம். இந்த குரு பயிற்சி அடுத்து வரக்கூடிய மே மாதத்தில் வரப்போகுது. அது ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே அது வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. சனி பயிற்சி 3ஆம் மாதத்தில் வருது, அது 1 மாதத்துக்கு முன்னாடியே வேலை செய்யும். ராகு கேது பயிற்சி வரப்போகுது, அது 25ல்.
2025 இந்த 3 பயிற்சிகள் இருக்குது. ராகு இது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே, அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அது அடுத்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு போகிறதோ அந்த இடத்தினுடைய வேலையை செய்யும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் வருவது வரட்டும், எல்லாம் அவன் செயல் அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு பெரிய சிறப்பை தரும். என்ன கோபத்தினால பல காரியங்கள் உங்களுக்கு தடைப்படாமல், கோபப்படாமல் இருந்தீங்கன்னா பல காரியங்கள் தடைப்படாமல் நல்ல முறையில் இருப்பீங்க. மீண்டும் சந்திப்போம். நல்லதை நடக்கட்டும்.